வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறத பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 2இல் இருக்கிறார். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது குழந்தை இல்லாதவரும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா புதிய வரவுனால் நல்ல ஒரு வருமானங்கள் வருது. கலைத்துறையில் இருக்கணும் ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சில பேருக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் டூர் அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி 7 இருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பேர் பிரயாணங்கள், வேலையில் ஒரு பெரிய பணமோ பெரிய வரவோ கிடைக்கும், நல்ல ஒரு இன்சென்டிவோ ஒரு பெரிய பணம் கிடைக்குங்கிறதுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஏன் அலைச்சல் இருந்தால் பணம் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சனி உங்களுக்கு 5இல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா இது 2க்கு 2 வரும்போது ரொம்ப பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயார் சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5இல் சனி. ஸோ 5இல் சனி 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ நிறைய வேலை பளுக்கள் இருந்தாலும் அதில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அவங்க வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது என்றைக்குமே 5ஆம் அதிபதி 6இலும் போதே கொஞ்சம் அந்த செலவுகள், அதாவது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும், நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நிறைய வேலையில் ஏற்றங்கள் இருக்கும், ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்களால் கலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இதில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் ஜாஸ்திங்க. ஏன்னா இதெல்லாம் யாருன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு சொத்துக்களோ ரியல் எஸ்டேட் தொழிலையும் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் கேதுங்கிறது குரு கேதுவோடைய இருக்கும்போது சித்த சமாதிகளை போய் இந்த டைமில் வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு மனத்தில் ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சித்த சமாதிக்கு போயிட்டு இந்த டைமில் ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க, போய் உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்திங்கனாலே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஜோஷ் கிடைக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8. ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் 2இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சலசலப்புகள், விரோதங்கள் சில நேரங்களில் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களோ மற்ற குடும்பத்தினரிடம் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட பங்கு அதிகம். ஸோ குழந்தைகள் ஏதாச்சும் செய்ய போய் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ண கொஞ்சம் சலசலப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நிறைய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெரிய ட்ராவல் மூலியமாக ஒரு ஸ்டேட் விட்டோ இல்லை ஒரு கண்ட்ரி போயோ நிறைய வருமானங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வாரத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறு, ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி சால்வ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்களாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் அவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப கவனம், திங்கள் செவ்வாயில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் அந்த டைமில் நீச்சத்தில் போகும்போது கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், மனசில் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாதம் இந்த 2-3 பின்னாடி பேசுவாங்க. டேரெக்டாக வந்து பேசுனாலும் பின்னாடி வந்து ஏதாச்சும் வந்து ரூமர்ஸோ ஏதாச்சும் ஒரு சந்தேகங்களோ கிளப்பி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி ஆந்திரம் அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கேர் பண்ணிக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணுங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை. ஒரு எண்ணத்தை கட்டையோட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணுவார். ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து 6-8 வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியை சாவடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துலேருந்து 6-8 வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும். பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது சில பேர் வந்து பிறக்கும் போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க. இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம். சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் 3 நாள் வேலை பார்க்குறேங்க 4 நாள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்ன டென்ஷனுங்க அப்படின்வான். அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க. வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன். எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதில் சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார். அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த விகடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார்ன்னு. நீங்கள் வேறுங்க ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு தப்புன்னு. ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க. எல்லாம் உட்காந்து ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போது செம்ம சந்தோஷமாக போவோம். ஆனால் ஜாலி வாடா அப்படின்ற லெவலில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போவோம் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களாம் இருக்காங்க. அப்படின்னு அழுதுகிட்டே போவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு அனுப்புறது எனக்கு போதும் போது நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்களா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இல்லைங்களா இவங்கெல்லாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மிதிச்சிட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். இந்த லக்னத்துலேருந்து 6லேயோ 8லேயோ சந்திரன் இருக்கவங்க. ஸோ அதனால் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே ஒழிய இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான். ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.